டிசம்பர் மாதம் வந்தாலே சென்னையில் ஃப்ளட்டு வரும். இப்போ திருநெல்வேலி வரைக்கும் ஃப்ளட் வந்துருச்சு. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் இன்னும் நிறைய பேருக்கு எக்ஸைட்டிங் இருக்கிறது என்னென்னா, இந்த இயர் எண்டு சேலில் கார் வாங்கணும் அப்படிங்கிறது தான். எதனால இயர் எண்டில் கார் வாங்குறாங்க? இதனால வர்ற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஒருவேளை நம்ம காருக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் வாங்கினா அதனால ஃபியூச்சரில் நம்ம காரை விற்கும் போது எது பிரச்சனை வருமா? அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுக்குற காரு உண்மையிலேயே நல்லா இருக்குமா? எதனால இவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க? எந்தெந்த கார் கம்பெனி எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க, அவங்க வச்சிருக்கிற மாடல் எதுக்கு லோ பட்ஜெட் கொடுக்குறாங்களா இல்லை ஹை பட்ஜெட்டுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களாங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நிறைய பேர் கார் வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வருஷம் ஃபுல்லாக தான் கார் வாங்குறாங்க. ஆனால் ஏன் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்குறாங்க? அது ஏன் இயர் எண்டில் மட்டும் ஆஃபர் கொடுக்குறாங்க? ஏன் ஜனவரியில் கொடுக்கல, பிப்ரவரியில் கொடுக்கல அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். டிசம்பர் மாதத்துக்கு மட்டும் ஏன் எல்லா கம்பெனியும் ஆஃபர் கொடுக்குறாங்க? இதெல்லாம் எதனால அப்படின்னா, இந்த கார் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது மாருதி, ஹூண்டாய், டாடா, மஹேந்திரா, வோல்க்ஸ்வாகன், ஸ்கோடா, இந்த மாதிரி எல்லா கார் கம்பெனியுமே டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே, அதாவது ஒரு வாரத்திலேயே வந்து கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த கார் வந்து 2023 அவங்க வித்தாகணும். சப்போஸ் அவங்க 2024 கஸ்டமர் வாங்கினா கூட அது 2023 கார் தானே தவிர, நிறைய டீலர்ல வந்து சொல்லுவாங்க, நீங்க 2023 வாங்கிக்கங்க சார், 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க, அப்ப 2024 கார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி சொல்லிடுவாங்க, நீங்க காரை விற்க போகும்போது ஒரு 5 வருஷமோ இல்ல 7 வருஷம் கழிச்சோ விற்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரீசேல் வேல்யூல உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இந்த 2023 கார்ல இருக்கத்தான் செய்யும். கார் டெப்ரிசியேஷனுங்கிறது மந்த் பை மந்த்துக்கு வராது, இயர் பை இயருக்கு தான் வரும். நீங்க 2023 கார் வாங்கிட்டு 24 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 2028 இல்லை 29 விற்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்குண்டான கேப்புக்கு ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் டிப்ரிசியேஷன் டிஃபரெண்ட் இருக்கு தான் செய்யும். நீங்க 2023 வாங்குற காரை ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷத்துக்குள்ள வித்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீசேல் வேல்யூல இம்பாக்ட் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 70,000 வரைக்கும் டிப்ரிசியேஷன் டிஃபரெண்ட் இருக்கும். இதுவே நீங்க ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அந்த காரை விற்கிறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் தான் இருக்கும். ஸோ நீங்க லாங் டேர்ம் பீரியட வச்சிருக்கீங்க அந்த கார் அப்படின்னா நீங்க தாராளமா 2023 கார் வாங்கலாம். இல்ல நான் ஒரு 5 வருஷம் இல்ல 6 வருஷத்துக்குள்ள நான் காரை வித்துருவேன் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா 2023 கார் வாங்க வேண்டாம். இந்த டிசம்பர் மாதம் அதிகமான ஆஃபர் கொடுக்குறாங்க. இன்னொரு ரீசன் என்னன்னா, 2024 கேலண்டர் இயர்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுல எல்லாமே யார்டில் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கார் எல்லாத்தையுமே இந்த டிஸ்கவுண்ட் சேல்ஸ்ல தள்ளிவிட தான் பார்ப்பாங்க. ஸ்டாக்ல வந்து 2 டிஃப்ரெண்டான ஸ்டாக்ஸ் இருக்கும். ஒன் குவான்டிட்டி மேனுஃபேக்சரிங், அதாவது கார் கம்பெனி வந்து அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ண கார் வந்து அவங்ககிட்ட ஸ்டாக் இருந்திருக்கும், அதை வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறது. இன்னொன்று வந்து டீலர் வந்து அவங்க கை காசை போட்டு நிறைய காரை வாங்கி வச்சிருப்பாங்க. சில குறிப்பிட்ட மாடல் மூவ் ஆயிருக்காது, சில குறிப்பிட்ட கலர்ஸ் எல்லாம் மூவ் ஆயிருக்காது இல்லையா, அந்த கார் எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கார் டிசம்பர் மாதம் வாங்குறதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கார் டீலர் போய் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது மற்ற மந்த்தில் எக்ஸாம்பிள் ஒரு ஏப்ரல் மேல போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் தான் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 15,000 ரூபாய் அதிகபட்சம் கொடுப்பாங்க. இதுவே இந்த டிசம்பரில் அதே காருக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காருக்கு ஒரு 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனா அதுவே ஓரளவுக்கு நல்ல டீலிங் தான். சில டீலர் சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் வந்து ஹை டிமாண்டு கார் சார், நாங்களே புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு, இது பாருங்க போன மாதம் புக் பண்ணவருக்கு இன்னைக்கு தான் கார் கொடுத்துருக்கோம், 3 மாதம் ஆச்சு அவருக்கு புக் பண்ணி இன்னும் கார் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஹை டிமாண்ட் காரெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. அந்த காரெல்லாம் போய் 2023 வாங்கவே வாங்கக்கூடாது. ஏன்னா இப்போ வாங்கினாலும் சரி, அடுத்து 2 மாதம் கழிச்சு வாங்கினாலும் அதுக்கு ஆஃபர் கிடைக்க போகிறது இல்லை. அதனால அந்த காரெல்லாம் தயவு செஞ்சு 2023 வாங்கிடாதீங்க. ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய கார் பிராண்ட்ஸ் வந்து ஹை டிமாண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XUV 700 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணி 6 மாதம் கழிச்சு தான் கார் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதுலலாம் வந்து இப்போ கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்கறது எல்லாமே ஸ்டாக் கையில் வச்சிருக்கிறதுக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கலரில் காம்ப்ரமைஸ், அதாவது அவங்க ஒரு சில கலர் வச்சிருப்பாங்க, நீங்கள் ஒரு கலர் ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் பரவாயில்ல இருக்கிற காரை நான் எடுத்துக்கிறேன், இருக்கிற மாடலை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உடனே இமீடியட்டாக உங்களுக்கு கார் கைக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய காருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் நீங்க கொண்டு போய் உங்க பழைய காரை கொடுக்குறீங்கன்னா சில குறிப்பிட்ட மாடலுக்கு மட்டும் தான் நாங்கள் எடுத்துக்குவோம், தேர்ட் மாடலுக்கு எடுத்துக்குவோம், இல்லை டாப் மாடல் எடுத்தாதான் இந்த காருக்கு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதை கொஞ்சம் தளர்த்திப்பாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த காரை மூவ் பண்ணால் போதும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இருக்கும்போது உங்கள் பழைய காருக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அதிகமாகவும் கொடுப்பாங்க, இமீடியட்டாகவும் எடுத்துப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜனவரி மாதம் எல்லா கார் கம்பெனியுமே சின்ன சின்ன அட்வான்டேஜ் எல்லாம் ஏற்றி சின்ன லைட்டாக ஒரு மறு வைக்கிறது, ஹெட்லைட்டில் லேசாக ஒரு டிஆர்எல் ஆட் பண்ணுறது, ஃப்ரண்ட் பம்பரை லைட்டாக டிசைனை கொஞ்சம் வளைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி 20,000 15,000 சொல்லிட்டு ஒரு விலையை ஏற்றுவாங்க. இப்போ நீங்கள் டிசம்பரில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விலை ஏற்றத்துலேருந்து கொஞ்சமாக தப்பிக்கலாம். இப்போ அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னா,
நீங்கள் 2023 ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ கழிச்சு விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு 50,000 60,000 டிப்ரிசியேஷன் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு வச்சிருப்பேன், இல்லைன்னா ஒரு 12-13 வருஷம் வச்சிருப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குற காரை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 50,000 டிஸ்கவுண்ட் கிடைச்சா கூட ஆல்மோஸ்ட் 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்குற கலர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி சில குறிப்பிட்ட வேரியண்ட் மட்டும்தான் இருக்கும். அதிகபட்சம் இந்த டாப் மாடல்ஸ் கார் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பேசிக் மாடல்லாம் வந்து அதிகமாக ஆர்டர் போட்டு வைக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிடும். இந்த டாப் அண்ட் கார் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கணும்னு நினச்சி போவீங்க, உங்களை ஒரு 12 லட்சம் வரைக்கும் அவங்க புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து மேனுஃபேக்சரிங்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஜனவரியில் அவங்க ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய காஸ்மெட்டிக் அப்டேட் இதெல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிட்டாவில் வந்து கொஞ்சம் அப்டேட் எல்லாம் வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து அடுத்த ஃபீச்சர்ஸில் வருது. அதே மாதிரி சோனட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதில் சில அட்வான்டேஜஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த டைம்லேயே கார் வாங்கலாம். ஏன்னா அட்வான்டேஜ் ஏற ஏற காசும் அதிகமாகும். எனக்கு அதெல்லாம் பெருசாக வேண்டியதில்லை, எனக்கு ஒரு நீட்டான கார் இருந்தால் போதும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் காரே எனக்கு போதும்னா நீங்கள் தாராளமாக இந்த வருஷமே கார் எடுக்கலாம். சரி சார், அவங்க கொடுக்குற ஆஃபர் எல்லாம் இருக்கட்டும், அது போக நம்ம எப்படி பார்கின் பண்ணி எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்கின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்து பார்க்கலாம். நிறைய ஷோரூமில் போயிட்டு நிறைய கஸ்டமர் போய் கொட்டேஷன் வாங்குவாங்க. அந்த கொட்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ஆஃபர்னு போட்டிருப்பாங்க. அதே வச்சுக்கிட்டு இன்னொரு ஷோரூம்லேயும் போயிட்டு 50,000 அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு 50,000 ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை நீங்கள் பிரேக்கப் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் வேலை செய்கிறது ஒரு நார்மல் கம்பெனியில் வேலை செய்வார், இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்வார். ஆனால் அவங்க கார்பரேட் டிஸ்கவுண்ட் 10,000 கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட கார்பரேட் ஐடி இருந்தால் மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. சிலருக்கு டாக்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சில ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் டாக்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த 10,000 உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு கார் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சு போனஸ் கிடைக்கும். எக்ஸ்சேஞ்சுக்கு காரே இல்லாமல் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 50,000 ரூபாயில் இன்னொரு 20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த 30,000 போக மீதி இருக்கிற இந்த 20,000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவாங்களே தவிர மொத்தமாக அவங்க சொன்ன 50,000த்தையும் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலான ஷோரூம் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பிரேக்கப்பை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இதில் இன்சூரன்ஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இன்சூரன்ஸில் நீங்கள் கொஞ்சம் டிமாண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான கம்பெனியோட டைப் வச்சிருக்கிறதுனால நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேசிக் அக்சசரிஸில் நீங்கள் கேட்கலாம். ஒரு 5,000லேருந்து ஒரு 8,000 வரைக்கும் இந்த ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, பேசிக் அக்சசரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ரெடியாக இருக்கிறதுனால அவங்களும் காம்ப்ரமைஸ்க்கு இறங்கி வருவாங்க. மாதிரி இன்னும் நீங்கள் கேஷ் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 12-13 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கணும்னு போவீங்க. அவங்க ஒரு 16-17 லட்ச ரூபாய்க்கு இந்த டாப் மாடல் கார் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அவங்க ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்காக வாய்ப்பும் இருக்குது. இன்சூரன்ஸில் வந்து உங்களால் பெரிய அமௌண்ட் வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 28-30,000 ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் வரும். இதையே நீங்கள் வெளியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 14-15,000 ரூபாய்க்குமே உங்களால் போட முடியும். 0 டெப்ரிசியேஷன் வேல்யூக்கே போட முடியும். இப்போ இதை சில ஷோரூம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நிறைய ஷோரூம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கியா, எம்ஜி ஹெக்டர் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் இன்சூரன்ஸ் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது கிளைம் வருது அப்படின்னா அந்த கிளைமில் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதுனால நிறைய பிராண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ ஷோரூமில் இன்சூரன்ஸ் போடுறதுக்கும் வெளியில் இன்சூரன்ஸ் போடுறதுக்கும் இன்னும் டிஸ்கவுண்ட்டில் டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஷோரூமில் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கமிஷன்ஸ் அதிகமாக போகும். அந்த கமிஷனை எடுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் வெளியில் இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கமிஷன் அமௌண்ட் கம்மியாக தான் வரும். அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸில் வர டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா உங்ககிட்ட எடுத்து தான் அவங்க உங்களுக்கே ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் வெளியில் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளைம் பண்ண முடியும். கேஷ்லெஸ் வந்து பெரிய அளவுக்கு ஆப்ஷன் இருக்காது. இது ஷோரூம் நிறைய டைப் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாருதியில் எடுத்துட்டிங்கன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, லிபர்ட்டி, எஸ்பிஐ இந்த மாதிரி லீடிங் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் வச்சுருப்பாங்க. அவங்க கேஷ்லெஸ் கிளைம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியிலேயே வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். அதிகபட்சம் 20லேருந்து 30 நாளைக்குள்ளே உங்களால் கிளைம் வாங்கிக்க முடியும். இல்லை இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் 2023 எடுக்கிற காருக்கு வந்து ரோட் டேக்ஸ் கம்மி தான். ஆனால் இதுவே நீங்கள் 2024 ஜனவரிக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ரோட் டேக்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க. லோ பட்ஜெட் கார் எல்லாத்துக்குமே வந்து 3% வந்து ரோட் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே நீங்கள் 20 lakhsக்கு மேலே எடுக்கிற கார் எல்லாத்துக்குமே 5% வருது. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் ஹையஸ்ட்டாக வரும் இந்த ரோட் டேக்ஸ் மட்டும். இந்த மந்தில் எந்தெந்த கார் கம்பெனியெல்லாம் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுக்குறாங்கன்றதையும் ஒரு டேட்டா வச்சிருக்காரு, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகபட்சமாக மஹிந்திராவில் ஈவி வெஹிக்கிளுக்கு கிட்டத்தட்ட 2,70,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பொலிரோ, நியோ, மரோசோ எல்லாத்துக்குமே 50,000 ரூபாயிலேருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் ஆஃபர் இருக்குது.
மாருதியில் இப்போ 2 ஷோரூம் இருக்குது. மாருதி அரீனா, மாருதி நெக்ஸா. இந்த மாருதி அரீனாவில் இருக்கிற எஸ்பிரஸோ, ஆல்டோக்கெல்லாம் வந்து 50,000லேருந்து 70,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. மாருதி நெக்ஸா ஷோரூமில் இந்த ஜிம்னிக்கு மட்டும்தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் அதுக்கு இருந்த டிமாண்டு, அதுக்கு பண்ண வைப் இருக்குதே, எப்பப்பப்பப்பா. அதனால பலேனோக்கு ஒரு 35,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஹூண்டாயில் i10, நியாஸ் i10, ஹூண்டாய் i20 அந்த வண்டிக்கு எல்லாத்துக்குமே 10,000லேருந்து 70,000 வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த என்லைனு, ஜிவிடி வேரியண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 70,000-80,000 ரூபாய் வரைக்குமே ஆஃபர் இருக்குது. கியா சொல்டோஸ்க்கு 1 லட்ச ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது, பழைய மாடலுக்கு இருக்குது. டாட்டால இப்போ தான் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் பண்ணாங்க, ஹாரியரு, சஃபாரிக்கெல்லாம். இருந்தாலும் அந்த வண்டி அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லாததுனால பழைய வேரியண்ட்டு நிறைய ஸ்டாக் இருக்கிறதுனாலையும் 1 லட்ச ரூபாய் மினிமம் ஆஃபரும், அதிகபட்சம் 1,50,000 லட்ச ரூபாய் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க. எம்ஜி ஆஸ்டருக்கும் பயங்கரமான டீலெல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கோடா, வோல்க்ஸ்வாகன் இது எல்லாத்துக்குமே வந்து 40,000லேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது நார்மல் டேஸ்லேயே கொடுப்பாங்க. லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும்தான் அந்த காருக்கெல்லாம் ஆஃபர் கொடுக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போய் ஆஃபர் கேட்டாலும் அந்த வண்டிக்கெல்லாம் ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹோண்டாவில் ஹோண்டா சிட்டி ஹைப்ரிட் வேரியண்ட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1,50,000 லட்ச ரூபா ஆஃபர் இருக்குது. டொயோட்டோவில் ஃபார்ச்சுனருக்கு 1 லட்ச ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹைலக்ஸுக்கு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபார்ச்சுனர் வாங்குறவங்களுக்கு எதுக்கு ஆஃபர் கொடுக்கணும் தெரியல. இதில் குவிட்டுக்கும் ட்ரைபருக்கும் 50,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, ரெனால்ட்டுக்கு குவிட்டுக்கு 50,000 ரூபாங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் அதிகம். ஏன்னா அது 5 லட்ச ரூபாயில் கார் வருதுங்கும் போது கிட்டத்தட்ட 50,000 கொடுக்கும்போது 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். ஜீப் காம்பஸ்க்கும் ஜீப் மெரிடியனுக்கும் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் ஆஃபர் இருக்குது. இப்போ இருக்கிற அந்த 2,70,000 ஆஃபரு, 3 லட்ச ரூபா ஆஃபர்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு காரை பேசாமல் எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு புது கார் வாங்கிக்கலான்னு தோணுது. ஆனால் வீட்டில் வெட்டுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இருக்கிற காரை வச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக ஓட்டலான்னு முடிவுக்கு வந்திருக்கோம். அடுத்த வருஷம் ஏதாவது ஆஃபர் வருதா, இல்லை வேறு ஏதாவது கார் பற்றின ஏதாவது டவுட்